எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். மார்க்கெட்டை டிரைவ் பண்ற முக்கியமான நியூஸஸை முதல்ல பார்த்துடலாம். தொடர்ந்து 6 வாரங்களா ஃபால் ஆன இந்திய பங்குச்சந்தை லாஸ்ட் வீக் வந்து ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. முக்கியமா யுஎஸ் ரஷ்யா பேச்சுவார்த்தையில் ஏதாவது ப்ராக்ரஸ் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வேர்ல்டு மார்க்கெட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அதில் எந்த ஒரு முடிவும் வரல. அது மட்டும் இல்லை, இந்த ஃபால்க்கு முக்கியமான ஒரு காரணம் யுஎஸ் இந்தியா ட்ரேட் இஷ்யூ தான். இது மேலும் அதிகமாகிற இந்த ப்ரெஷர் வந்து மேலும் அதிகமாகிறது மாதிரி ரீசண்டாக யூஎஸ்லேருந்து ஒரு டீம் வந்து இந்த நெகோசியேஷன், இந்த டேரிஃப் இஷ்யூவை நெகோசியேஷன் பண்ணதுக்காக ஒரு டீம் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரீசண்டாக வெளிவந்த டேட்டா படி இந்தியா வந்து ரஷ்யாட்ட இன்னுமே வழக்கத்தை விட அதிகமாக வந்து ஆயிலை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, க்ரூட் ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக 1.6 மில்லியன் பேரல் பெர் டே வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மில்லியன் பேரல் பெர் டே வாங்குறாங்க. ஸோ இது வந்து இன்னுமே ரஷ்யாட்ட வந்து அதிகமாக வாங்குறதுனால யூஎஸ் வந்து மேலும் அவங்களுக்கு வெறுப்பேற்றுற மாதிரி யூஎஸ் வந்து இந்த நெகோசியேஷனை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து இன்னும் அடிஷ்னல் டேரிஃப் இந்தியா மேலே விதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய வாரங்களில் இதில் ஒரே ஒரு விஷயம், பாசிட்டிவான விஷயம் என்னன்னா ஜிஎஸ்டி ரீஃபார்ம். ஜிஎஸ்டியில் நிறைய தளர்வு கொண்டு வந்து ஒரு கிளியரான ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ரீசண்டாக பிரைம் மினிஸ்டர் வந்து ரீசண்டாக இண்டிபெண்டன்ட் டேயில் பேசினதில் ஸ்பீச்சில் வந்து அதை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் ஃபார் எஃப்எம்சிஜி, ஆட்டோ, டெக்ஸ்டைல், ரீட்டைல், கன்சியூமர், இந்த மாதிரி எல்லா பெரும்பாலான செக்டாருக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். இந்தியாவுடைய ஜிடிபியிலையும் 0.6%லேருந்து 0.7% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அனாலிஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக இந்த வாரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் செக்டார் வைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வி see. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு பாஸ்ட் 3 மந்த்தாக வித்தின் இந்த சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிருந்தது. எப்போ இந்த சேனல், ஏன்னா இந்த சேனலுடைய ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் வரும்போது அப்சைட் ரைஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகும்போது கீழே ஃபால் ஆகும். இப்போ இந்த இடத்துல எப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கோ அப்போவே மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகுதுன்னு அர்த்தம். க்ரூஷியல் சப்போர்ட்டுங்கிறது 24,350, 330. ஓகே, ஸோ இப்போ வரைக்குமே இது வந்து ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துல இருந்து பாருங்க, டாப்ல இருந்து பார்க்கும்போது மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம், 24,800. இந்த ரெசிஸ்டன்ஸ் டு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த ரெசிஸ்டன்ஸை பிஹேவ் பண்ணுதா, மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும்போது மேக்ஸிமம் இந்த ரீஜன் வரைக்கும் ரைஸ் ஆகலாம். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 24,330, 350ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் ஆகும். அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் 24,790லேருந்து 800ங்கிறது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். பொசிஷனலாக பார்க்கும்போது வித்தின் 24,800க்குள்ளே இருக்கிற வரைக்குமே மார்க்கெட் வந்து சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் தான். அதே போல் இந்த லோவை மட்டும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இன்னுமே மார்க்கெட் வந்து சிக்னிஃபிகண்டாக ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 23,700 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டு. கிட்டத்தட்ட இங்கேருந்து இன்னும் ஒரு 600 புள்ளி வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். பொதுவாக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரைஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு சேனல் ஃபார்ம் ஆகி, இந்த மாதிரி ஒரு சேனல் நல்ல டாப்பில் வந்து இந்த மாதிரி சேனல் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்படியே ரிவர்சல் ஆகிடும். ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு ஃபால்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சேனல் ஃபார்ம் ஆகி அந்த சேனல் வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஓகே, இது வந்து இதே போல தான் இப்போ வந்து டவுன் சைடில் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் நடக்குது. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ட்ரெண்ட் அப்டேட் தான். இன்னுமே எக்ஸாக்ட் என்ட்ரி எக்ஸிட் வந்து நம்ம வேவ் லெவலில் வந்து கணிக்க முடியும். ஃபைன். பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது, அதே போல் பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது ஆஃப்டர் ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சரில் ட்ரேட் ஆகுது பாருங்க. பேசிக்காக ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் ட்ரேட் ஆச்சுன்னா
இது லோவர் சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னுமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த லோவர் சைடு சப்போர்ட், அதாவது 54,900 55,000ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லைனா இருக்கும். நீங்க நான் வச்சிருக்கிறது வந்து டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். இதுல ஒரு 1 டே கேண்டில் பிரேக் அவுட் ஆனா கூட இன்னுமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 54,600 54,300ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் ரெசிஸ்டன்ஸ் அப்சைடில் 55,600 வரைக்குமே சைடுவேஸ் டவுன் ட்ரெண்ட் தான். வித்தின் இந்த 55,600 வரைக்குமே மார்க்கெட் எப்போ வேணாலும் ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுலேயும் க்ரூஷியல் சப்போர்ட்டுங்கிறது 54,900 உடைக்கும் போது இன்னுமே சிக்னிஃபிகண்டாக ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல குறிப்பிடத்தக்க ஒரு செக்டார், பாசிட்டிவான செக்டார் அப்படின்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். இப்போ ரீசெண்டாக வெளியான சில ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து குட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட இது வந்து ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக தான் ட்ரேட் ஆகுது பாருங்க. மார்க்கெட் ஃபால் ஆனால் கூட இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அப்சைடு தான் ரைஸ் ஆகுது. அப்போ இது ஏதோ ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் லைக் எஸ்பிஐ, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க், இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் பேங்க்ல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. 6,850ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஃபார்மா செக்டார். ஃபார்மா செக்டாரை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக் வந்து ரைஸ் ஆனால் கூட இது டெம்பரவரியான ரைஸ் தான். வீக்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு ரீசெண்டாக இது வரைக்கும் ரைஸ் ஆகிருப்பாங்க. இந்த இடத்துலையும் பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. ஓகே, பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 19,858ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஃபார்மாவை பொறுத்தளவுக்கு அண்டர் தி செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இதுக்கு அடுத்து ஒரு பெஸ்ட் செக்டார் அப்படின்னா எஃப்எம்சிஜி வந்து எடுத்துக்கலாம். எஃப்எம்சிஜி தான் லாங் டேர்மில் கிட்டத்தட்ட 2020 ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆன இந்த ட்ரெண்டு கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் நியர்பையில் மார்க்கெட் ரிவர்சலுக்கான ஃபார்மேஷன் கார்டு தான். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்து ட்ரெண்ட் லைனில் காமிக்குதான். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிறது வந்து மார்க்கெட் வந்து ஏதோ சம்திங் ஒரு பெரிய நியூஸ் இருக்குன்னு அர்த்தம். ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ங்கிறது அந்த நியூஸாகவும் இருக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் இப்போதைக்கு செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது எஃப்எம்சிஜி செக்டார் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபியூச்சர் பொட்டன்ஷியல். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிவர்சலுக்கான சிம்டம்ஸ் வந்து இந்த இடத்துல காமிக்குது. லைக் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகுது பாருங்க. கரெக்டாக பாட்டம் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்து வித்தின் இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது பார்த்தீங்களா. 2020 இந்த சேனல் ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் வரும்போது பவுன்ஸ் ஆகுது. அப்சைடில் இந்த ரெசிஸ்டன்ஸில் கரெக்டாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது 3,050ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதே போல் நெஸ்லே இந்தியா, டாபர், இதுவுமே பாருங்க பொசிஷனலாக கரெக்டாக அந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகுதா. கிட்டத்தட்ட 2018 வரக்கூடிய இந்த ட்ரெண்ட், வீக்லி ட்ரெண்டில் பாட்டம் அவுட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்சைட் ரெசிஸ்டன்ஸ், இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் தான் 1,375 இருக்கும். ஓகே, இதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரில் இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் செக்டார் இருக்கட்டும், எல்லாமே ஸ்லைட்லி ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது, செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இதில் குறிப்பிடத்தக்க செக்டார் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ரெண்டாவது எஃப்எம்சிஜி தான். மித்த பெரும்பாலான செக்டார்ஸில் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு டே வைஸாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் வந்து நடந்திருக்கு. டே வைஸாக டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனால் கூட கேண்டில் வைஸாக பாருங்கள் இந்த இடத்துல ரிவர்சல் ஃபார்மேஷன் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஹவர்லியில் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுதா. சி, ஆஃப்டர் ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம்
சரி, இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் இதெல்லாமே வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். மார்க்கெட்ல வந்து ஜிஏ வேவ் மெத்தட், எம்ஐ வேவ் மெத்தட்னு எல்லாருக்குமே புரியாது. ஸோ எல்லாருக்கும் காமனாக புரியுதுக்காக இந்த இது சொல்கிறேன். பட் நம்ம மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம ஸ்டூடெண்ட்க்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது வந்து ஜிஏ வேவ் மெத்தட், எம்ஐ வேவ் மெத்தட், அட்வான்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன், ஃபார்முலா பேஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷனாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு க்ரூட் ஆயில் வந்து இப்போ இந்த பேட்டர்ன்லாம் பிரேக் அவுட்டே ஆகலை. வித்தின் இந்த பிரேக் அவுட் உள்ளே தான் இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் கீழே ஃபால் ஆகும்போது பர்டிகுலர் பாயிண்ட் வந்து 54,084 இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்மளால் கணிக்க முடியும். இது பிரேக் அவுட்டே ஆகலை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரைடே நான் போஸ்ட் பண்ணது, ஃப்ரைடே இல்லை தேர்ஸ்டே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். க்ரூட் ஆயில் ட்ரேடிங் ஆன் சப்போர்ட் லைன் 5484 இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்து நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே பர்டிகுலராக சில பாயிண்ட்ஸ்ல இருந்து நம்மளால் கணிக்க முடியும். இது வந்து பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமியுடைய எக்ஸ்க்ளூசிவான மெத்தட், ஜிஐஎம்ஐ மெத்தடுங்கிறது. ஓகே, அதே போல் நெக்ஸ்ட் கோல்டு வந்து பார்ப்போம். கோல்டை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாக இந்த ஒரு சைடுவேஸ் இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுது. ஒவ்வொரு முறையும் பவுன்ஸ் பேக் ஆகுது, ப்ரீவியஸ் கையோட அப்சைடில் ரைஸ் ஆகுது. பட் கீழே ஃபால் ஆகும்போது பாருங்க, ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுதா. இப்போ இந்த இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்கு, இந்த இடத்துல இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டைம்ஸ் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருக்கு. அப்படி பார்க்கும்போது 99,200 இந்த வாரம் க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். 99,200 150 ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட இந்த ரீஜன்லேருந்து திரும்பவும் அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கீழே ஃபால் ஆகும், மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்னா மினிமம் 99,000க்கு பிலோவில் அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டிலாவது பிரேக் அவுட் ஆகணும். ஓகே, ஓவரால் ட்ரெண்ட் அப்டேட் நம்ம பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 24,800க்கு பிலோவில் இருக்கிற வரைக்குமே சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டு தான். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக் எப்படி ஏறிச்சோ அதே மாதிரி இந்த வாரத்தை ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 24,300க்கும் 24,750க்கும் இன்பிட்வீனில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கோல்டு பாசிட்டிவாகவும், க்ரூட் ஆயில் பாசிட்டிவாகவும், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபைன், இந்த ட்ரெண்ட் அப்டேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஸ்டாக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.